ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி சம்மர் வெக்கேஷனில் டே 19 டே 18 வரைக்கும் போட்ட வீடியோஸ் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கேம்பிங் விலாக் பிடிக்குன்றவங்களும் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி விலாக்லாம் வந்து கேம்பிங் விலாக் தான். இன்றைக்கி வந்து டே 19ல் வந்து நான் ஈவினிங்க்கு மேலே தான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து லானில் கொசு மருந்து வந்து அடிச்சிட்ருக்காங்க. அந்த ஹோஸில் வந்து கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டு அந்த மருந்தோட கலந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பசங்க ஈவினிங் ஆனால் வெளியில் விளையாட போயிடுவானுங்க. இப்போ வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் தான் போட்டுட்ருக்கேன். அதில் கொஞ்சம் சாட் மசாலா போட்டு ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். டின்னர் சாப்பிட்டு நானும் ஈகனும் வந்து வாக்கிங் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த டே வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை, ரிலாக்ஸ்டாக தான் போணுச்சு. கேம்பிங் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள்னால ஃபுல்லாக படுத்து தூங்கியாச்சு. அப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் வந்து எந்திரிச்சதே நான். பசங்க எந்திரிச்சு வந்துட்டானுங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே சம்மர் வெக்கேஷனில் டே 20. 2 பேரும் எந்திரிச்சு சினிங்கிக்கிட்டு வம்பிழுத்துக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தானுங்க. வெளியில் வந்து மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக சம்மர் டேஸ்ன்னு தான் பேர். ரொம்ப வெதர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. இப்போல்லாம் வெயில் காலன்றதுலாம் போய் இப்போ வந்து எங்களுக்கு ஸ்ப்ரிங்கா இல்லை சம்மரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து எங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. அப்படி தான் இருக்குது வெதர் இங்கே. ஆக்சுவலாக இப்போல்லாம் பீக் சம்மர், நல்லா வெயில் அடிக்கணும். ஆனால் எப்போதுமே நசன்னு மழை பெஞ்சிட்டே இருக்கு. ஸ்ப்ரிங்ல தான் யூஸ்வலா இப்படி இருக்கும். லஞ்ச் டைமே எங்களுக்கு வந்துடுச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்து சிம்பிளான லஞ்சு தான். தக்காளி பச்சடி வச்சு உருளைக்கிழங்கு வறுத்துருந்தேன். ஆக்சுவலாக கேம்பிங் போயிட்டு வந்து ஷாப்பிங் எங்கேயுமே போகலை. இனிமேல் தான் வந்து சாம்ஸ் கிளப், பட்டேல் பிரதர்ஸ் இதெல்லாமே போவேன். ஸோ அதுவும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சின்னதாக. இது வந்து பார்த்திங்கன்னா கேம்பிங் முடிச்சுட்டு வந்துட்டு ஆர்வி வந்து கொண்டு போய் நாங்கள் சர்வீஸ்க்கு விடுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ஆர்வி எடுத்துகிட்டு போனாங்க. பின்னாடியே நான் காரில் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். இதுதான் நான் இவ்வளோ வருஷமாக வந்து ஆக்சுவலாக ஆர்வி வாங்கி 4 இயர்ஸ் கிட்ட ஆகும். இப்போ 3.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு தடவை கூட இங்கே வந்ததில்லை. சரி, இந்த தடவை தான் வந்து பார்த்தா ரொம்ப நிறைய ஆர்விலாம் இருந்துச்சு. ஆர்வி மாடல்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து போய் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கேம்பர் வேனே வந்து நம்ம எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து மாற்றி வைக்கலான்றதுக்கு ஐடியாவுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இங்கே வந்து ஆர்விலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட விலை, நாங்கள் இருக்கிற வீட்டோட விலை அளவுக்கே ஆர்விலாம் இருந்தது. ஒரு மாடல்லையும் ஒரு விதமான வசதிகள் இருந்துச்சு. இது வந்து பேசிக்காக வந்து சோஃபா, சின்னூண்டு டைனிங், சின்னூண்டு அடுப்பு, 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு ரெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறம் டிரைவர் சீட்டுக்கு மேலேயுமே ஸ்பேஸு, அதுக்கப்புறம் அந்த சைடுமே ஸ்பேஸ் இருந்துச்சு. சின்னூண்டு வேனுக்குள்ளே இவ்வளோ பண்ணியிருக்காங்களேன்னு நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து எக்கச்சக்க மாடல் வந்து பார்த்தேன். எல்லா சைஸ்லையுமே இருக்குது. இப்போ வந்து இது வந்து மீடியமான சைஸ் வேன், அது இல்லாமல் வந்து ரொம்ப லக்ஸுரியான ட்ரெய்லர் இருந்துச்சு. அதே சமயம் ரொம்ப குட்டியான ட்ரெய்லருமே இருந்துச்சு. அது எல்லாமே பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்பவே பெருசாக நல்ல லக்ஸுரியாக இருந்துச்சு. நம்ம அந்த சைடில் தெரிகிறது வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நமக்கு வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். ஆனிங், அந்த ஷேடு மாதிரி எடுத்து விடுறது வந்து ஆனிங்னு சொல்லுவாங்க. 2 டோர் வச்சு இருந்தது. இந்த சைடு வந்து ரெஸ்ட் ரூம், அது ரெஸ்ட் ரூம்லேருந்தே நம்ம வெளியில் வந்துக்கலாம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ராகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரை கனெக்ட் பண்ணுற இடத்துலேருந்து இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த என்ட்ரன்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஃப்ரிட்ஜு, அடுப்பு இதெல்லாமே இதில் இருந்துச்சு. உள்ளே என்ட்ரானோடனே செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே. இது வந்து கிச்சன் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து டைனிங் தனியாக, சோஃபா தனியாக, 2 பங்க் பெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்ரூம், அப்புறம் ரெஸ்ட் ரூம், ஃப்ரிட்ஜு, ரெஸ்ட் ரூமில் வந்து ஷவர் ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டாய்லெட் ஏரியா. இது வந்து நம்ம ரூமில் வந்து இருக்கிற மாதிரியே இருந்தது. ஃபுல்லாகவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு ட்ரெய்லருமே ஒரு மாடலில் இருந்துச்சு.
கிச்சன் ஸ்பேஸுமே நல்ல கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சைஸ் அளவுக்கு. ஷவர் ஏரியா பாருங்கள், நல்லா நின்றுட்டு குளிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இது வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரைலர் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஃப்ரிட்ஜு, சிங்க் ஏரியா இதெல்லாம் இருந்துச்சு. இதுக்கும் அதே மாதிரி 2 என்ட்ரன்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சோஃபா வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. டைனிங் ஏரியா சோஃபாவும் இருக்கும். பட் அதோட மாடல், அதோட ஸ்பேஸு இதெல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த மாடல் வேறு மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் மாதிரி, அதில் வந்து ரூமாக இருக்காது. இதில் வந்து செப்பரேட்டாகவே நமக்கு வந்து ரூமாக இருந்துச்சு. அதுலேயும் வந்து ஸ்டோரேஜ் யூனிட்மே இருந்துச்சு. கிச்சனுமே நல்லா வந்து ஸ்பேஷியஸான கிச்சன், ஃப்ரிட்ஜு. வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ப்ரைவேட்டான ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் வந்து ஷவர் ஏரியா வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஒன்றுலையும் ஒரு விதமாக இருக்குது. நமக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. பஸ் மாடலுமே வந்து இங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் வெளியில் நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நான் பார்க்கல. பட் இங்கே இருந்ததில் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு எல்லாமே. இப்போ வந்து இது வந்து வேன் டைப்பு உள்ளது எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இதுவும் வந்து ட்ரைலர் மாடல் தான். நமக்கு என்ன பிடிக்குதோ, எந்த மாதிரியான வசதிகளோட வேணுமோ அது மாதிரியும் நம்ம வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ட்ரைலர் எனக்கு தெரிஞ்ச ட்ரைலரில் வந்து நிறைய மாடல்ஸ், அதே மாதிரி நிறைய ஸ்பேஷியஸாக இருந்தது. ஏன்னா அது நம்ம இன்னொரு இதில் வந்து டோ பண்ணி போகிறதுனால எப்போதும் எனக்கு இதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. ஆனால் பார்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி வந்து இவ்வளோ யோசிச்சு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக வந்து ஒன்று மாற்றுறாங்க. நமக்கு வந்து சின்ன ஆர்வியிலேருந்து பெரிய லக்ஸரி டைப் வரைக்கும் இருக்குது. நம்மளோட வசதிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். எங்களோட கேரவன் வந்து ரூம் இல்லாமல் எங்களோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி கார் பார்க்கிங் ஏரியாலே நிறுத்துகிற மாதிரி நாங்கள் வாங்கிட்டோம். அதுவுமே வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் போயிட்டு நம்ம காரில் போகும்போது அந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஒரு இடத்துல போய் ரொம்ப மாதம், இங்கே வயசானவங்களாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. போயிட்டு ஒரு வின்டர் டயத்துலலாம் வந்து ஃப்ளாரிடா அந்த சைட் போய் 1 or 2 months வந்து இருந்துட்டு வருவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நல்லாயிருக்கும்.
இதெல்லாம் ரொம்ப குட்டி ட்ரைலர். இந்த மாதிரியும் நம்ம ட்ரைலரை வந்து வாங்கி நம்ம அட்டாச் பண்ணி போகலாம். நல்லா இருந்துச்சு. டைனிங் இதுவுமே வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது இவ்வளோதான் மொத்தமாகவே வந்து உள்ள அந்த டிவி யூனிட்டில் தெரியுதுல்ல, அதுலேருந்து இந்த சைடு பார்க்க இவ்வளோதான். இந்த குட்டி ட்ரைலருமே அங்கே அவைலபிளாக இருக்குது. அப்படியே அங்கே இருந்து நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஒரு கடை, நாளைக்கு ஒரு கடைன்னு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்காக. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு போகிறது வந்து சாம்ஸ் கிளப் அப்படின்ற இங்கே ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கேன். 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த சாம்ஸ் கிளப் போவோம். 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பட்டேல் பிரதர்ஸ் போவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வீக்ஸ்க்கு தேவையான பால், வெங்காயம், தக்காளி அந்த மாதிரியான நம்ம பல்காக எடுக்கிற ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுக்கலாம். இப்போ பசங்களுக்கு தேவையான சம்மர் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்தேன். அதெல்லாம் கூட இங்கே நல்லா இருக்கும். அவ்வளோதான், ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.